அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைய உலக செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா, சீனா, ரஷ்யா தொடர்பான முக்கிய செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி யார் உருட்டலை மறுட்டலை விடுவா சொல்லவே தேவையில்ல. நேட்டோ, அதாவது இப்போ நேட்டோ அமைப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. பிரேசில், சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தக ரீதியான உறவுகளை வளர்த்து கொண்டே செல்றது ஒரு பக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு பொறுக்கல. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், இப்போ கூட அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருந்துச்சு, நாங்கள் 500% அளவுக்குலாம் வரியெல்லாம் விதிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி உருட்டல் மிரட்டலாம் அமெரிக்கா சேர்ந்து விடப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரி இந்தியா, சீனா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக ரஷ்யாவுடன் வர்த்தக உறவை வளர்த்து கொண்டே போயிட்டு இருந்தா ரஷ்யா அங்கிட்டு ஒரு புறம் போரை நீடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் ரஷ்யாவிற்கு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ரஷ்யாவை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அமெரிக்கா தரப்புலையும் சரி, தற்போதைக்கு இந்த நேட்டோ சைட்லேருந்து சரி, இவர்களுடைய முடிவெல்லாம் பார்க்கும்போது தெரிய வரும் நண்பர்களே. அதாவது பார்த்தோம்னா வணிகத்தால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று, அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து உறவுகளை மேற்கொண்டிருந்தா பிரேசில், சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் வணிகத்தில் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி நேட்டோவோட பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அமெரிக்க செனட்டர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்தியா, சீனா மற்றும் பிரேசிலில் உள்ள தலைவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை உக்ரைனுக்கு எதிரான போரில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க வையுங்கள். நீங்கள் சீனாவின் அதிபராகவோ, இந்திய பிரதமராகவோ அல்லது பிரேசிலின் அதிபராகவோ இருந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை தொடர்ந்து ரஷ்ய அதிபராக இருக்கும் விளாடிமிர் புதின் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் 100% பொருளாதார தடையை விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தத்தில் என்ன தெரிய வருதுன்னா, இவர்கள் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, எப்படியாவது ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை இந்த போரை முடிப்பதற்கான ஒரு வேலையை நம்ம பண்ணிடலாம், ஏதாவது சுமூகமாக பண்ணிப்பாங்க. அதாவது நம்ம கூட பார்த்துருப்போம், அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேர்வாவதற்கு முன்னாடி அவர் சொன்னது, வந்தோடனே பிரச்சனைலாம் பைசல் பண்ணிக்கலாம்ப்பா, வந்தோடனே ஒரு பிரச்சனையும் கிடையாது, வந்தோடனே ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கிறதா முதல் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி அவர் தேர்தலுக்கு முன்பு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்றத பார்த்தோம்னா, இது தொடர்பாக பெரிய அளவிற்கு அவர் பிரச்சனையை முடிப்பதற்கான வேலைப்பாடுகளை இறங்குற மாதிரி தெரியல. மற்ற நாடுகளை, அதாவது ரஷ்யாவுடன் தொடர்ச்சியாக வர்த்தக உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள், ரஷ்யாவிற்கு நண்பனாக செயல்படக்கூடிய நாடுகள்லாம் எப்படியாவது மிரட்டி, ஏதாவது வரி ரீதியாக பொருளாதார ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தி அவர்களை வழிக்கு கொண்டு வர வச்சு அதன் மூலமாக இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியை தான் கையாளுற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடை செய்வதற்கு எதற்கு முன்பே வந்த உடனே இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்? இது தேவையே இல்லையே. அதை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ஸோ இப்போ இந்த ஒரு வேலைப்பாடுகள் எல்லாமே இவர்கள் நேரடியாக தலையிட்டு பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியல. மூணாவதா ஏதாவது ஒரு நாடு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது எதுக்கு இந்த மூணாவதா ஒரு நாடு பண்ணணும்? அதுக்கு அவர்களே பண்ண தெரியாதா? இவர்கள் எதுக்கு நாட்டாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு கேள்விகள் எழ தொடங்கி இருக்கு நண்பர்களே. மொத்தத்தில் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, நேரடியாக பிரச்சனையை முடிப்பதற்கான வேலைப்பாடுகளை அமெரிக்கா சைட்லேருந்து சரி, நேட்டோ தரப்புலையும் சரி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. மூணாவதாக ஒரு நாட்டை வச்சு எப்படியாவது பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைப்பாடுகள் தெரியுது. பட் என்னதான் இவர்கள் ஒரு புறம் திறமையாக காய் நகர்த்துறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும், அங்கிட்டு ஒரு புறம் ரஷ்யா அதை விட சிறப்பான பிளான்களை போட்டு கனகச்சிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த 3 நாடுகளுக்கும் சொல்ல வருவது என்னவென்றால், டெல்லியில், பெய்ஜிங்கில், பிரேசிலியாவில் வசிக்கும் அந்த நாட்டு தலைவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் விளாடிமிர் புதின் அவர்களுக்கு போனில் தொடர்பு கொண்டு உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட கூறுங்கள், இல்லையெனில் விளைவுகள் மிகவும் மோசமாக கூடும் என தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் சொல்றது நண்பர்களே, நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் இடையான பிரச்சனையை
இவர்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி வந்து பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வேலைப்பாடு இறங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக தான் வந்திருக்கு. ஏன்னா இவர்களால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல போல. அதனால வந்து ஏதாவது ஒரு வழியை பண்ணியாவது பிரச்சனையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இது வந்து பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு வழியாக தோன்றல, புதுசாக பிரச்சனையை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு வழியாக தான் தெரியுது. அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, நம்மளோட பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு அரண் தற்போதைக்கு வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இதனால் நம்மளோட பாதுகாப்பிற்கு பெரிய அளவிற்கு வலிமை சேர்க்கப்படும் என்று வந்து பார்க்கப்படுது. என்ன என்பதை நம்ம வந்து டீட்டெயிலாக விரிவாக பார்த்துடலாம் நண்பர்களே. என்னன்னா, ராணுவ பலத்தை மேம்படுத்தும் விதமாக புதிய ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக இந்தியா சோதனை செய்து பார்த்திருக்காங்க. ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி இழுச்சிருக்கு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சேர்ந்து இந்த ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே. அதாவது ஒளியை விட 8 மடங்கு வேகமாக 1500 கிலோமீட்டர் சென்று தாக்கும் திறன் என பிற நாடுகளை மிரள வைக்கக்கூடிய வகையிலான இந்தியாவின் புதிய ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை சோதனை நடைபெற்றிருக்கு. எதிரி நாடுகளின் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் வகையிலான அதிநவீன ஏவுகணைகளை ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ், அக்னி-5, ஆகாஷ் அமைப்பையும் மேம்படுத்தி வருகிறது. அதன்படி பார்த்தோம்னா, தயாரிக்கப்பட்டிருக்க இந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் ஏவுகணையை விட, எப்படி நண்பர்களே, பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குல்ல, இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை விட மிக ஆபத்தானது என்று வந்து சொல்லப்படுது நண்பர்களே. பிரம்மோஸே எந்த அளவிற்கு மற்ற நாடுகள் பார்த்து பயப்பட்டிருக்காங்க, பதறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மோஸை பார்த்து. இப்ப பிரம்மோஸ்லாம் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பை, அவர்களுடைய நாடுகளுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்கோம். குறிப்பா வந்து பல நாடுகள் விரும்பி எங்களுக்கு உங்களோட பிரம்மோஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வாங்கிட்டு போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இப்படிப்பட்ட சூழல்ல பிரம்மோஸை விட மிக ஆபத்தான ஒரு ஏவுகணையாக தற்போதைக்கு இந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை பார்க்கப்படுது. அது வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. சோ அப்ப எந்த அளவிற்கு நம்மளுடைய பாதுகாப்பு வலுப்பெறும், இன்னும் பல நாடுகள் எந்த அளவிற்கு பிரம்மோஸ் மாதிரி மறுபடியும் இதையும் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாத்துங்க. சோ இது நம்மளுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதும் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளின் பாதுகாப்பிற்கும் பெரிய அளவிற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்ல. நம்மளுடைய பாதுகாப்பை பூர்த்தி செய்த பிறகு நிச்சயமாக இதையும் மற்ற நாடுகள் பாதுகாப்பிற்கு விற்பனை செய்யப்படும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படின்றதுல உறுதியா சொல்லலாம் நண்பர்களே. இப்ப பார்த்தோம்னா, மணிக்கு 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயக்கூடிய இந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை 1000 முதல் 2000 கிலோ வெடிமருந்துகள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. குறைந்த உயரத்தில் பறக்கும் இந்த ஏவுகணை தற்போது பயன்பாட்டில் உள்ள ரேடாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அதிவேகத்தில் சென்று இலக்கை அழிக்கக்கூடியது நண்பர்களே. நிலம், கடல் அல்லது வான் பரப்பு என எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணை மணிக்கு 3675 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நிலையில் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் வேகம் பிரம்மோஸை விட 3 மடங்காக உயர்ந்து உள்ளது என்று DRDO சொல்லியிருக்காங்க. சோ அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு வேகம் செல்லும் என்று. புதிய ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் கொண்ட ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்த வரிசையில் 4வது நாடாக இந்தியாவும் இணைந்துள்ளது. அதே வேளையில சீனா, பாகிஸ்தான் அச்சுறுத்தல்கள், சர்வதேச அளவுல பதற்றமான சூழல் போன்றவற்றிற்கு மத்தியில இந்த புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பரிசோதனை நடத்தி இருப்பது இந்திய ராணுவத்தின் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.